வெல்கம் டு லைஃப் டைம் அவார்ட்ஸ். இந்த அவார்ட் ஷோல விருதுகளை வழங்குவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தலைவர் லூசிபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம தலைவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா, அவர் வயதில் முதிர்ந்தவர், ஆனால் இளமை மங்காதவர். பாவத்தில் அவர் பண்டிட், சாபத்திலோ சிகரம், வஞ்சனையில் வித்வான், சுயத்தின் சூப்பர் ஸ்டார், மாய்மாலத்தில் மார்னிங் ஸ்டார். இப்படி அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். Thank you so much for coming, sir. 24 மணி நேரமும் நீங்க உலகத்தையே சுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பிஸி ஸ்கெடியூல்லையும் இங்க வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்ம இப்ப அவார்ட் ஷோக்குள்ளாக போகலாம். முதலாவது அவார்ட், தி பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட். தி பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் சாமுவேல் உத்தமபுத்திரன். இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம தலைவர் லூசிபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன சார், இந்த அவார்டை வாங்குறதுல எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. இந்த அவார்டு ஒரு நாள் கிடைக்கும்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா இந்த வருஷமே கிடைக்கும்னு நினைக்கல. ஏன்னா சர்ச்சில் உள்ள இன்னொரு அண்ணனுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். எப்படி அது எல்லார்கிட்டையும் நடிக்கிறது அப்படிங்கிறது அது எப்படி சாத்தியமாகும்? நடிக்கிறதுங்கிறது வீட்டில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். எங்க அம்மா அப்பாவால நான் நடிக்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கிறது நானே கண்டுபிடிச்சேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய வளர்ச்சியில சர்ச்சுக்கும் பெரிய பங்கு உண்டு. அதனால மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உங்களுடைய இந்த நடிப்பு வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் இல்லனா ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்றது மாதிரி யாராவது இருக்காங்க சார்? ஆமா, கண்டிப்பா. சர்ச்சில் ஒரு அண்ணன் உண்டு. அவங்க கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அவங்களோட சேர்ந்து குடிப்பேன், அவங்களோட சேர்ந்து சுத்துவேன். நாங்கெல்லாம் பைசா கூட அடிச்சிருக்கோம் சேர்ந்து. ஆனா ஆராதனை வந்துட்டுன்னா அபிஷேகத்துல அப்படி அந்த அண்ணன் லீட் பண்ணுவாங்க. பலமுறை அவங்க கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். இது தப்பு இல்லையா? பைபிள் இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது, பாஸ்டரும் வார வாரம் இதை தப்புன்னு சொல்றாரு அப்படின்னு அடிக்கடி இந்த கேள்வியை நான் கேட்பேன். அதுக்கு அந்த அண்ணன் கொடுத்த பதில் தான் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல வருஷமா நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சில் உள்ள சில ஆள்களையும் சுட்டி காண்பிச்சாங்க. பத்ரோஸை பாரு, நம்ம சர்ச்சில் 13 வருஷமா கீபோர்டு போட்டுட்டு இருந்தான். ஒரு லவ் லெட்டர் விஷயத்துல பாஸ்டர்கிட்ட மாட்டிட்டு இப்ப பாரு, அந்த பாஸ்டர் அவனை கீபோர்டு பக்கத்திலே போட மாட்டேங்கிறார். நம்ம ஜேம்ஸ், அதுவும் சர்ச்சில் உள்ள ஒரு பையன் தான், மெசேஜ் எல்லாம் கொடுப்பான். அவன் ஒரு நாள் தம் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்து நம்ம டேவிட், அதுவும் எங்க சர்ச்சில் உள்ள ஒரு பையன் தான், பாஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அதோடி ஜேம்ஸோடைய கதை க்ளோஸ். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நம்மளை பாரு, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அங்க நிக்கிறோம் அப்படின்னு அந்த அண்ணன் அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு நான் சிந்திச்சேன், நடிச்சா இந்த அண்ணனை மாதிரியே நம்ம நடிக்கணும். அப்படி ஒரு பிசுறு தட்டாத நடிப்பு. ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த அவார்டை இந்த இடத்துல வாங்குறேன்னா அதுக்கு பெரிய காரணம் நம்ம லூசி அண்ணன் தான். சார், நான் இப்ப பாக்குறது உங்களோட ஒரிஜினல் முகமா இல்லனா கையில வேற 2 முகங்கள் வச்சிருக்கீங்க? நிறைய முகங்கள், எப்படி இதை மேனேஜ் பண்றீங்க? இப்போ நீங்க பாக்குறது என்னுடைய முகம் கிடையாது. என்னுடைய ஒரிஜினல் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கே மறந்து போச்சு. நான் இப்ப போட்டிருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸுக்கு பொதுவாக போடக்கூடியது. கையில இருக்கிறத பாத்தீங்கன்னா இதுல இது சர்ச்சுக்கு பொதுவாக யூஸ் பண்றது, இது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்றதுக்கு. இது போக இன்னும் கார்ல, நம்ம வீட்டுல, என் பேக்ல, வீட்டுல ஒரு பெரிய ஒரு கேலரியே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இடத்துக்கு தந்தால எந்த மாஸ்கை போடணுங்கிற காரியம் எனக்கு அப்படி பழகிட்டு. அதனால இதை மேனேஜ் பண்றது என்ன பொறுத்த அளவுல பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. எப்பவுமே நான் மாஸ்க் வச்சிருப்பேன். தேங்க்யூ சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கக்கூடிய நிறைய இளம் நடிகர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ so much for coming. We have Mr. Samuel Uttamaputran, the best actor of today's Lifetime Awards. The next award என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதோட பேரு ஃபுட் மான்ஸ்டர் அவார்ட். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சாப்பாடுக்கெல்லாம் ஒரு அவார்டா? உங்களுக்கு ஒருவேளை இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா எங்க உலகத்துல இது ஒரு பிரஸ்டீஜியஸான அவார்டு. இந்த அவார்டை வாங்க போறது யாரு அப்படின்னா, அவர் அரைப்பதில் ஆசான், சிற்றுண்டிகளின் சுல்தான்,
சிக்கனை சின்னாபின்னமாக்குபவர், பிரியாணியை பிரித்து மேய்பவர், மட்டனை மடங்கடிப்பவர், கிச்சனுக்குள் கிறங்கி கிடப்பவர், மீனோடு மல்யுத்தம் செய்பவர், அவரை ஒரு லெக் பீஸ் லெஜெண்ட்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் பர்கர் தாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார், தம்பி அந்த பாப்கார்னே நெய் பிஸ்கெட் எடு. இப்ப பேசுங்க. இந்த அவார்டு ஒரு சாதாரணமான அவார்டு இல்ல அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க இதை சாதிச்சீங்க? அப்படியா? நான் ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அதுக்கே இந்த அவார்ட்லாம் கொடுக்கீங்க. இருந்தாலும் சொல்றேன், எப்பவுமே சாப்பிட்றதுக்குன்னு உங்க சிறுகுடல், பெருகுடல், தலை, மூளை எல்லாத்தையும் சாப்பாட்டு வெறியிலேயே வச்சுக்கிடுங்க. எப்பவும் சாப்பாட்டை பத்தியே நினைங்க. ஒட்டகத்தை போல உங்களுக்கு 2 பை உள்ள கிடக்கணும். காலையில எழுமுனதும் பிரஷ்ஷை தேடாதீங்க, பைபிளை தேடாதீங்க, அன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தேடுங்க. அப்புறம் வாசத்தை வச்சு அது என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்க பழகுங்க. எல்லாத்துக்கும் மேல உன்னை போல உணவை நேசி அப்படின்ற உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுட்டு உணவுக்கு நீங்க முதல்ல உண்மையா இருங்க. வீட்டுல சண்டே சிக்கன் மட்டன் இல்லைன்னா சண்டை போட்டுருங்க. அதுலயும் காய்கறி அவியல்னு வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கோபத்துல அதுலயும் 2 பிளேட் எடுத்து சாப்பிட்டுருங்க. காய்கறி பிடிக்கலன்னா ஏன் அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும்? அப்பதானே தொடர்ந்து ஊக்கமா போராட நமக்கு தெம்பு இருக்கும். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த விரதம், ஃபாஸ்டிங் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, நோன்பு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை அது ஒரு கிரைம், குற்றம். நான் கிறிஸ்டியன் தான், ஆனா இப்ப சர்ச்சுக்கெல்லாம் போறதில்ல. மக்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் செட் ஆகாது. ஆண்டவர் தான் சாப்பாடை படைச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு உபவாசம் இருங்க, ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொன்னா அது எப்படி? அதனாலதான் அது ஒரு கிரைம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தை வேண்டான்னு சொல்லலாம், உயிரை வேண்டான்னு சொல்லலாம், ஆனா உணவை வேண்டான்னு சொல்லவே கூடாது. சார், இவ்வளவு சாப்பிடுறீங்களே சார், எனக்கு அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி, சப்போஸ் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? நமக்கு பொதுவா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வயிறு நிறையாது. இன்கேஸ் நிறைஞ்சிச்சுன்னா டூத் பிரஷோட பேக் சைடு எதுக்கு இருக்கு, அதை வச்சு தொண்டையில 4 அடி இறக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். அப்புறம் நடக்கிற நிலவரமே கலவரம் தானே. திரும்பவும் சாப்பாடு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்ல. சார், உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு சார். இப்போ வரும் தலைமுறைக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க சார்? இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, வாயை பெருசாக்குங்க, உங்க வயிறு ஆட்டோமேட்டிக்கா பெருசாகும். உங்க அடி கடி புடி எல்லாமே சாப்பாடை பத்தி தான் இருக்கணும். சாப்பாடுன்னு வந்துட்டா குடும்ப சூழ்நிலை, சிக்கனம், இப்படி எதையும் பார்க்க கூடாது. கடன் வாங்கியாவது சாப்பிடணும். குறிப்பா கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்க இலைய மட்டும் பார்க்காதீங்க, அடுத்தவன் இலையும் பாருங்க. ஏன்னா நம்ம இலையில இல்லாதது எதுவும் அவன் இலையில இருந்துடக்கூடாது. பாத்தீங்களா? இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா என் செல்ல உணவே அப்படின்ற ஒரு புக்கை நான் வெளியிட்டு இருக்கிறேன். அதை வாங்கி படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இறுதியாக இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, வாய்க்கு கீழே இருக்கிறத வயிறாக்குங்க. வயிறா பார்க்காதீங்க, அதை ஒரு உயிரா பாருங்க. இதுக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. சாப்பாடு உண்டு இல்லண்ணா? கண்டிப்பா உண்டு சார், கண்டிப்பாக உண்டு சார். சார், இப்படி சாப்பிட்டா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராதா உங்களுக்கு? ஹெல்த் அப்புறம் டாக்டர் எதுக்கு இருக்காங்க, மருந்து மாத்திரை எல்லாம் எதுக்கு இருக்கு? அந்த மாத்திரை வை. தம்பி, அந்த பெரிச்சாளி பொறிப்பு வந்திருக்கான்னு செக் பண்ணு கொஞ்சம். சார், இந்த அவார்டுக்கு நீங்க தான் தகுதியான ஆள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். Thank you so much for coming today. Our this year's food monster, Mr. Burger Das. Let's give a big round of applause to Mr. Burger Das. நம்மோட நெக்ஸ்ட் அவார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசி லெஜெண்ட் அவார்ட். அண்ட் தி லேசி லெஜெண்ட் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் லேசி மோகன். மிஸ்டர் லேசி மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்க தலைவர் பெரிய ஆடு, எங்கேயும் அவர் போறதெல்லாம் கிடையாது. நான் தான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க வர்றதுக்கு நேத்துல இருந்தே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும்
தலைவருக்கு குளிக்க மட்டும் நேரம் இல்ல. உங்க பாஸ் பேச மாட்டாங்களா? அவர் எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையில தான் இருப்பார். அதனால அவர் பேச மாட்டார், நான் தான் பேசுவேன். போன வருஷமும் இதே கேட்டகரியில உங்க பாஸுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதை வாங்குறதுக்கு ஏன் உங்க பாஸ் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை வாங்குறதுக்கு தான் இந்த வருஷம் வந்திருக்கோம்ல. அப்படியா? அப்போ 2 அவார்டையும் சேர்த்து இந்த வருஷம் வாங்கிட்டு போறீங்களா? ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. வெயிட் அதிகமா இருக்கும்ல, அதை அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வர்றது பெரிய சாதனையாகும். உதாரணமா நம்ம தலைவர் காலில் ஷூ போட்டிருக்காருல, அதை கலத்தன்னா கூட தலைவர் எவ்வளவு வேலை செய்யணும் தெரியுமா? ஷூவை கலத்தன்னா குனியணும், லேச கலத்தணும், காலை ஷூல இருந்து வெளியில எடுக்கணும், எப்போ அதுக்கு பிறகு திரும்பவும் குனியணும், சாக்ஸை கலத்தணும், சாக்ஸை கலத்துனா கால் அழுக்காகும், கால் அழுக்கான காலை கழுவணும். தலைவருக்கும் தண்ணிக்கும் செட்டே ஆகாது. ஆஹா, சரி சரி, புரியுது புரியுது புரியுது, உங்க நிலைமை புரியுது. என்ன சத்தம் அது? உங்க தலைவர் போன் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன் எல்லாம் ஒன்னும் ரிங் ஆகல, இது தலைவர் வச்ச அலாரம். ஏன் அந்த அலாரம் 12 மணிக்கு அடிக்குது? அது என்னன்னா, வழக்கமா தலைவர் 12 மணிக்குன்னா டான்னு எழும்பிடுவார். இன்னைக்குதான் பல வருஷத்துக்கு அப்புறம் 11:45 எழும்பியிருக்காரு. பாருங்க எவ்வளவு டயர்டா படுத்திருக்காரு பாவம். எங்க போனாலும் உங்க பாஸ் இந்த டைமுக்கு இப்படிதான் தூங்குவாரா? இல்ல 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 இல்ல, சர்ச்சில் மட்டும் இந்த டைமுக்கு சேர்ல உட்கார்ந்தே தூங்கிடுவாரு. ஏன்னா அது ஓய்வெடுக்க வேண்டிய ஓய்வு நாள்ல. ஐயே சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல, அதான் லைவ் சாட்ல ஒரு பிரைஸ் லாட் போட்டுட்டு வந்தேன். முடியும் போது ஆமேனும் போடணும், லைட்டா ஞாபகப்படுத்திருங்க. ஓகே சார், ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். உங்க பாஸோட பேருக்கு முன்னாடி லேசி அப்படிங்கிற அந்த பட்டம் எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்படிதான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த உலகத்துக்கு உங்க பாஸ் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும் சார்? நம்ம தலைவர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராருன்னா, உங்க செயல்பாட்டை குறைக்கும் போது நிறைய விஷயங்களை சேமிக்க முடியும். உதாரணமா, குளிக்கிற செயல்பாட்டை குறைச்சா சோப்பும் கரையாது, தண்ணியும் குறையாது. பல் தேய்க்கலன்னா பேஸ்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம பல்லும் டல் ஆகாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கு, நேரம் கிடைக்காத போதெல்லாம் தூங்கு, நேரம் வரும் வரையிலும் தூங்கு, டயர்டானாலும் தூங்கு, தூங்கி டயர்டானாலும் திரும்ப தூங்கு. எல்லா இளைஞர்களும் கேட்டுக்கிடுங்க, வேலையை செய்வேன்னு சொல்லு, ஆனா செய்யாத. ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்பான். காரணத்தை தேடாத, காரணத்தை உருவாக்கு. கேட்டா இந்த லேசி அவார்டு வாங்கக்கூடிய எல்லா தகுதியுமே உங்க பாஸுக்கு இருக்குங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வருஷம் இதே அவார்ட் ஷோல திரும்ப நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நம்புறேன். We wish you all the best. இந்த அவார்ட் ஷோனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாஸ் லூசிபர் அவர்களுடைய ஸ்பீச் இதோ. நம்ம பாஸ் லூசிபர் அவர்கள். சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களிடத்துல பேசிருங்க. வந்த எல்லாருக்கும் நன்றி, அவார்டு வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த அவார்ட் ஷோ நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, தவறு செய்யறவங்க நான் தவறு செய்துட்டேனே அப்படிங்கிற தயக்கத்தை போக்குறதுக்கும் இன்னும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான். நம்மள அநேகருக்கு நம்ம நடிக்கிறோமே என்று ஒரு தயக்கம் இருக்கலாம். தம்பி சாமுவேல் எப்படி இந்த தயக்கத்தை மேற்கொண்டு நடிச்சாரோ அதே போல நம்மளும் அந்த தயக்கத்தை மேற்கொள்ளணும். இது மட்டும் இல்லாம பெருந்தீனி, கோபம், பெருமை, சோம்பேறித்தனம், பொறாமை, இச்சை, சுயம் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்க தயக்கம் காட்டாம செஞ்சா மட்டும்தான் என் டீம்ல நீங்க இருக்க முடியும். நீ எந்த ஜாதியா இருந்தாலும், இனமா இருந்தாலும், மதமா இருந்தாலும், மொழியா இருந்தாலும், நிறமா இருந்தாலும் தப்பு செய்ய தயங்காத. செய்யற தவற சரியா செய். அப்போதான் நீ என் தோழன், நானும் என் டீமும் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்.